Greetings from Elite English Academy. Dear friends, welcome to PGTRB English 2025 Preparation Series. இந்த வீடியோவில் நியூ சிலபஸில் என்னென்ன புது டாபிக்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி 2022 எக்ஸாம் நடக்கும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இப்போ இருக்கிற நியூ டாபிக்ஸில், அது போக ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன நாம் தெரிஞ்சுக்கணும், எந்த டாபிக்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுதான் நியூ அண்ட் ஓல்டு சிலபஸ். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு சில டாபிக்ஸை மாற்றிருக்கிறாங்க. மொத்தமே நமக்கு 4 டாபிக்ஸ் தான் புதுசு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்சலோம் அண்ட் அக்கிட்டஃபெல். ஸோ இது புதுசு, ட்ரைடனோடது. ஸோ இது கொஞ்சம் வால்யூம்னஸ் தான், கொஞ்சம் லைன் பை லைன் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அடுத்து எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட். இதுக்கு முன்னாடி தாமஸ் கிரேயோட ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த பீகாக் இங்கிலீஷ் வால்யூம்ல. ஆனால் இப்போ இண்டிவிஜுவலாக எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட் இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் யூஜிபிஜி சிலபஸில் படிச்சிருப்பீங்க. இது போக பாலிடெக்னிக் எக்ஸாமில் இது ஒரு சிலபஸ். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் கேட்டகரியில் கலிவர்ஸ் டிராவல்ஸுமே பாலிடெக்னிக்ல அந்த சிலபஸ்ல இருக்குது. அடுத்து ராபின்சன் க்ரூசோ. இந்த 4 டாபிக்ஸ் தான் புது டாபிக். இதுலையுமே நீங்க பாலிடெக்னிக் லெக்சரர்ஷிப் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்சலோம் அண்ட் அக்கிட்டஃபெல் மட்டும்தான் உங்களுக்கு புதுசு. மிச்சம் 3மே உங்களுக்கு பழசு தான். ஸோ பழசா இருந்தா கூட கொஞ்சம் டீப்பரா நீங்க படிச்சுக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து இதுல ஓல்டு கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு பார்க்கலாம். டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ் வாஸ் ரிட்டன் பை ஆத்தர் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தெரியும், ஆண்ட்ரியூ மார்வெல். இதுதான் ஆன்சர். ஸோ சிம்பிளா யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டாங்க. ரெண்டாவது, who is the celestial patroness that Milton refers to in his invocation? இப்போ இதுவுமே அந்த லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இந்த கொஸ்டினும். பேசிக் இன்ஃபர்மேஷன், யாரை மில்டன் இன்வோக் பண்றா. இதுல இன்னொரு விஷயமும் நீங்க பார்க்கணும். ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு பழைய கொஸ்டினே ஒரு பேஸா வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா யுரேனியாவை எந்தெந்த இடங்கள்ல இன்வோக் பண்றாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் புக் 1ல பண்றாங்க, அதுக்கப்புறம் புக் 9ல பண்றாங்க. ஸோ புக் 9 பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த எக்ஸாக்ட் லைன் 21ல வருது. இஃப் ஆன்சரபிள் ஸ்டைல் ஐ கேன் அப்டைன் ஆஃப் மை செலஸ்டியல் பேட்ரனஸ். ஸோ தட் இஸ் யுரேனியாங்கிற வேர்டை யூஸ் பண்ணல, நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த ரெஃபரன்சஸ் தான் என்ன சொல்லுது அப்படின்னா யுரேனியா அப்படின்னு சொல்லுது. இன் லைஃப் ஆஃப் மில்டன், டாக்டர் ஜான்சன் states that Milton had read French authors, Roman authors, Greek authors, இந்தியன் ஆத்தர்ஸ். இதில் இந்தியன் ஆத்தர்ஸ்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, ரைட்? ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஆத்தர்ஸும் ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் அது இவால்வ் ஆகும். அதனால ஆப்ஷன் பி ரோமன் ஆத்தர்ஸ். இல்லை நமக்கு டிஸ்ட்ராக்டிங் ஃபேக்டர் கிரீக் ஆத்தர்ஸ். இவர் ஜான்சன் ரோமன் ஆத்தர்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த இதுதான் ஆன்சராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். Dryden's All for Love is a tragedy written in dash. இது நீங்க எந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் லைனே ஆல் ஃபார் லவ் இஸ் ரிட்டன் இன் blank verse by Dryden அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் பி Dryden. Which character utters the famous line, if you wanted authority over me, you should have adopted and not married me? So who said that? It is said by Lady Teazle. ஸோ நமக்கு இப்போ அந்த கொஸ்டின் வருது, அப்போ இது எதுல இருந்து வருது அப்படின்னு. ஸோ நமக்கு லேடி டீசல் இஸ் அ கேரக்டர் ஃப்ரம் த வே ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ த வே ஆஃப் தி வேர்ல்ட்ல ஆக்ட் 2 சீன் 1ல சார் பீட்டர் கிட்ட அவங்க சொல்றாங்க, லேடி டீசல் சொல்றாங்க, அத்தாரிட்டி நோ, டு பி ஷுவர், இஃப் யூ வாண்ட் அத்தாரிட்டி ஓவர் மீ யூ ஷுட் ஹவ் அடாப்டட் மீ அண்ட் நாட் மேரிட் மீ. இது ஒரு ஃபேமஸ் லைன். ஸோ மறுபடியும் இதுல இருந்து கொஸ்டின் வராது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. Dash in Pilgrim's Progress is a hybrid being
பார்ட் டிராகன், பேர் ஹியூமன் அண்ட் ஃபிஷ். இது கொஞ்சம் அந்த பேசிக் லெவல் கொஸ்டின்னாலும் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி வரும். அதனால அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நமக்கு கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. மற்றபடி இதுவுமே லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற கொஸ்டின் தான். ஹிப்போக்ரஸியா, பிளையபிளா, காலிபனா, அப்போலினா அப்படின்னு பார்க்கும்போது வந்து அப்போலின் தான் நமக்கு ஆன்சர். இதுல வந்து அவர் எப்போ வர்றா அப்போலின் அப்படின்னா, ஹி அப்பியர்ஸ் இன் த வேலி ஆஃப் ஹியூமிலியேஷன் ஆஃப்டர் கிறிஸ்டியன் லீவ்ஸ் பேலஸ் பியூட்டிஃபுல். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா எந்த இடத்துல மீட் பண்ணுறான் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இன் த வேலி ஆஃப் ஹியூமிலியேஷன். டேஷ் accompanies Christiana and their children on the pilgrimage. It is mercy. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினான்னு தெரியல. வெரி பேசிக் கொஸ்டின், எல்ஓடி லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணுறது. ஆனால் நெட் எக்ஸாமில் கூட ஒரு 2-3 தடவை இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக இதே வேர்ட்ஸில் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். Goldsmith's She Stoops to Conquer is also referred to by the title. ஸோ சப்டைட்டில் நமக்கு வரும் இல்லையா? ஸோ அதில் வந்து ஆன்சர் வந்து த மிஸ்டேக் ஆஃப் அ நைட். இதுதான் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கரோட சப்டைட்டில். இப்போ நீங்கள் ஓவராலாக இந்த எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் எல்ஓடி தான், லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ல வந்து டெஸ்ட் பண்ணுற கொஸ்டின் தான். ஆனால் எப்போ டிஃபிகல்ட்டி லெவல் ஏறிடுது அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரே நேரத்தில் நம்ம படிக்கும்போது அதை பார்க்கும்போது கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் சேர்ந்துருது. அப்போது ஸோ ஒரு ஒர்க்கை படிக்கிறோம் அப்படின்னா அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நல்லா டீப்பாக படிச்சிடணும். மறுபடி ரிவைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம மைண்டில் இருக்கும். நான் ஏற்கனவே 2 தடவை பழைய சிலபஸில் எழுதிட்டேன். புது சிலபஸில் ஒரு 30 to 40% தான் புதுசாக இருக்குது. அதனால் அதை மட்டும் படிப்பேன், நான் பழசை விட்டுருவேன் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸாமையும் விட்டுருவோம். மறுபடி ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். ஒருவேளை நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணி இந்த எக்ஸாம் ப்ராசஸில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா feel free to call us in the given number. Thank you. All the best. Have a nice day.